வேணா நம்ம மேல என்னைக்குமே ஃபெய்த் இருந்தா போதும். தன்னம்பிக்கை தான். என்னைக்குமே நம்ம மேல நம்பிக்கை இருந்தா போதும். முன்னாடி மாரி சின்ன பிள்ளைங்க ஆர்வமா வெடியே அடிக்கிறது எல்லாமே இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் நைட் வீட்டில் அவங்க அப்பா நீ இதுக்கு போடாமாங்க, அம்மா இதை போய் செய்யுமாங்க, அவனுக்கு பிடிக்காது அந்த விஷயம். ஃபியூச்சரை பத்தி யோசிச்சா பயம் தான் கொடுக்கும். பாஸ்ட்னா ஃபுல்லாமே பெயினாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள் சார். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேம், என் பேர் பாலாஜி மேடம். என் சொந்த ஊர் சிவகாசி. நான் படித்தது வளர்ந்து எல்லாமே சிவகாசியில் தான். நான் சிவகாசியில் பிபிஏ முடித்தேன். பிபிஏ முடிச்சுட்டு இப்போ சிவகாசிலேயே சொந்த ஊர்லேயே ஒரு மெடிக்கல் ஹோல்சேல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க சொந்த ஊர்லயே நம்ம மெடிக்கல் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த பயணம் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு சார்? ஆக்சுவலாக எங்கள் அப்பாவோட அப்பா, எனக்கு தாத்தா வந்து சிவகாசியில் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருந்தாங்க, ரீட்டைல் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருந்தாங்க. சிவகாசிலேயே ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஷாப் அதுதான். அந்த கடை வச்சு 75 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே அப்பாவுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது மெடிக்கலில் உட்காந்துருக்கும் போது எனக்கு அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது. அதுக்கப்புறம் படித்து முடித்த பிறகு அந்த மெடிக்கல் ஃபீல்ட்லேயே கண்டினியூ பண்ணுற மாரி வந்துட்டேன். சூப்பர் சார். இப்போ சிவகாசின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பட்டாசு தான் ஞாபகம் வரும். ஸோ பட்டாசும் சிவகாசியும் அந்த ஊர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக அப்பாவே ஒரு ஃபயர் ஹவுஸ் வச்சுருந்தாங்க, சொந்தமாக ஃபயர் ஹவுஸ் வச்சுருந்தாங்க. என் பேரில் தான் பாலாஜி ஃபயர் ஹவுஸ்னு வச்சுருந்தாங்க. ஒரு 5 to 6 years நடத்திட்டு தான் இருந்தோம். நம்ம வந்து நான் இங்கே ஃபயர் ஹவுஸ் ஃபேக்ட்ரிக்கெலாம் போயிருக்கேன், நான் போய் பார்த்துருக்கேன். அங்கே நான் அந்நேரம் வந்து இவ்வளோ இப்போ இருக்க அளவுக்கு ஃபயர் ஹவுஸ் கிடையாது. அந்நேரம் வந்துட்டு ஒரு 5-6 years நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் நான் 5th 6th படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். நான் போனதெல்லாம் நினைவு இருக்குது எனக்கு. பட் ஒரு சின்ன ஃபயர் ஆக்ஷனால அதை அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ ஃபயர் ஹவுஸ் இப்போ நிறையா வந்துச்சு மேடம். வெரைட்டிஸ் நிறையா வந்துச்சு, கம்பெனிஸ் நிறையா வந்துட்டாங்க. எல்லாமே இப்போ முன்னாடி மாரி சின்ன பிள்ளைங்க ஆர்வமாக வெடியே அடிக்கிறது எல்லாமே இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் நைட் போடுறது மட்டும்தான் எல்லாமே இருக்கனால எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு. பிள்ளைங்களும் எல்லாமே அந்த நைட்டு ஒரு மணி நேரம் 6 மணி நேரம் அவ்வளோதான், அது மட்டும் தான் வெடிக்கிற மாரி வந்துட்டாங்க. ஓகே சார். இப்போ நீங்க சொன்னீங்க அதாவது ஒரு பட்டாசு ஆலையும் நாங்க வச்சிருந்தோம், ஆனா அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அது தீ விபத்துனால மூடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நீங்க எப்படி மீண்டு வந்தீங்க? அதுக்கடுத்து நம்மளும் ஒரு பட்டாசு ஆலை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க படிச்ச ஃபீல்டு பாத்தீங்கன்னா பிபிஏ, அதுக்கப்புறம் நீங்க இப்போ ஒர்க் பண்றது ஃபுல்லாவே ஹோல்சேல் மெடிக்கல் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா பட்டாசு ஆலை அந்த தீ விபத்துல இருந்தும் மீண்டு வந்திருக்கீங்க. அது எப்படி? அது எல்லாத்துலயுமே வெவ்வேறு ஃபீல்டு இல்ல? அது நான் லைவா நான் பார்த்தேன். நான் 5th 6th படிச்சுட்டு இருக்கும்போது அந்நேரம் நம்ம ஏஜ் வந்து அது அப்பா ஃபுல்லாக பார்த்ததுனால எனக்கு அது நினைவு இருக்கு. பட் ஆனால் அது தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க, அப்பா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஆனால் ஒரு பெரிய பிஸ்னஸ் டக்குன்னு ஒரு இதில் ஸ்டாப் ஆகும்போது ஃபினான்ஷியலாகவே பெரிய அடி விழாதுன்னு செய்யும். ஆனால் அது நிறையா இருக்கும், டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் நிறையா இருக்கும், அதை பார்க்கணும் நம்ம. அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் அடி தான் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் மெடிக்கல்ஸ் வச்சு தான் நான் என் கூட பிறந்தது எங்கள் அக்கா, தங்கச்சி, எங்கள் முன்னத்தையும் படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக்கி இருக்காங்க எங்கள் அப்பானா. அந்த ஒரு மெடிக்கல்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு அதில் வந்து ஒரு ஆசை வந்துச்சு, எனக்கு அதில் வந்து பண்ணணும்னு. பிபிஏ நான் முடித்தேன், பிபிஏ முடித்தேன், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி நானும் ஃபயர் ஹவுஸ் ட்ரேடிங் மாரிலாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு முடிச்சேன்னா ட்ரேடிங்னா யாராவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுத்து ட்ரேடிங் பண்ணுற மாரி தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஏன்னா மைண்ட் வந்து எனக்கு அதில் இல்லை. எனக்கு ஃபுல்லாக நம்ம வந்து மெடிக்கல்னு இருந்தது தான் தெரில, அந்த ஹெரிடிட்டியான்னு தெரில. அதிலே வந்துட்டேன் மேடம், ஃபுல்லாக வந்துட்டு. ஓகே சார். இப்போதைக்கு நீங்க பண்றது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஹோல்சேல் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு? இப்போ ஒரு சிவகாசியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 2000, அப்பா தவறினாங்க 2016 வரை நான் மெடிக்கல் ரீட்டைல் வச்சுட்டு தான் இருந்தேன் மேடம். அப்பா 2016 தவறினாங்க. அதுக்கப்புறம் 2018 நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 6 years கிட்ட 8 years ஆச்சுன்னு நினைக்கிறேன் சிவகாசி ஆரம்பிச்சு. இப்போ மதுரையில் ஒரு ஹோல்சேல் ஒன்று வச்சுருக்கேன் நான். சிவகாசியில் வந்து சிவகாசி வேக்சின் எங்கள் சொந்த ஒரு பேர்லேயே வச்சுருக்கேன். மதுரையிலேருந்து கியூர் வைப்னு ஒரு பேரில் வச்சு மெடிக்கல் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கேன். மதுரையில் ஆரம்பிச்சு இப்போ 3 years இருக்கு மேம். சிவகாசியில் ஆரம்பிச்சு 8 years ஆச்சு நான் வந்துட்டு. ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் மெடிக்கல் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பிராண்டு, அதுலயுமே ஒரு நிறைய பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா ஃபீல்ட்ல இருந்தும் எல்லா நிறுவனங்கள்ல இருந்தும் கிடைக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமா சார்? எல்லாமே பிராண்டு, எல்லா மெடிசன்ஸ் எல்லாமே ஒன்று தான் மேடம். நம்ம ஒன்றும் இல்லை, சும்மா அந்த பிஸ்கட் பாக்கெட் இருக்கும்போது இந்த மில்க் பிக்கிஸுங்கிறோம், அந்த இதுங்கிறோம், எல்லாமே ஒரே பிராண்ட், ஒரே மெட்டீரியல் தான். பட் ஆனால் பிராண்ட் மட்டும் தான் வேறு. அதுமாரி எஃபிகசிம்பாங்க. எஃபிகசின்னா இப்போ காய்ச்சலுக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டா அது கேட்குதாங்கிறது தான் எஃபிகசிங்கிறது. இப்போ நான் பண்ணுறது ஃபுல்லாமே இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் வந்து இன்ஜெக்ஷன்ஸ்னால் சர்ஜரிக்குள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சர்ஜரிக்குள்ள இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு நிறைய இது பண்ணலை நான்.
நான் ஒரு 2-3 கம்பெனிக்கு இந்த மாரி மெடிசின்ஸ் இது இன்ஜெக்ஷன் சப்ளை பண்ற கம்பெனிக்கு நான் டீலர்ஸா இருக்கேன் மேடம். சூப்பர் சார். இப்போ நீங்க என்னதான் பிறந்த ஊர்ல ஒரு பிசினஸ் பண்ணி சிவகாசி பெயர்லயே ஒரு ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அது சிவகாசியில மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே அது பரவி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான காரணம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலா நான் சிவகாசி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் மாரியில ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்ச பிறகு எனக்கு ஏரியா கவரேஜ் கூட கிடைச்சது. நான் என்னோட மெயினான ரீசன் ஏன் இப்படி கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் ஒன்று என்னோட சர்வீஸ் தான் மேம். எனக்கு என்னோட சர்வீஸ் ப்ளஸ் அந்த கம்பெனிலேருந்து கொடுக்குற ரேட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பில் பண்ணி நம்ம பண்ணாலே ரெகுலராக பிஸ்னஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு மேம். ஓகே சார். இப்போ வந்து நீங்க ஒரு சின்ன வயசுல உங்க ஃபேமிலியில பட்டாசாலையை வச்சுருந்துருக்கலாம். ஆனா நம்ம படிச்ச ஃபீல்டு வேற. இப்போ நம்ம மெடிக்கல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி நாங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஷட்டில் பிளேயர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. 11th 12th படிக்கும் போது தான் ஷட்டில் ஆரம்பிச்சேன் மேம். நான் வந்துட்டு சும்மா லோக்கலில் அங்கே ஒரு 2 கிளப் இருந்துச்சு, அதில் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம் வந்துட்டு. அதுக்கப்புறம் காலேஜ் போன பிறகு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆனேன். நான் வந்துட்டு ஃப்ளெஜ்டாக ஆகி நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பிளேயராக இருந்தேன் மேம். ஒரு 2-3 நான் காலேஜ் வந்து 91 to 94 முடித்தேன். 91 to 94 வந்து நான் யூனிவர்சிட்டி பிளேயராக இருந்தேன். சூப்பர் சார். இப்போ நெக்ஸ்ட் என்னோட லைஃப்ல நான் அடுத்த கட்டம் இந்த ஒரு பிளான் வச்சிருக்கேன், நான் இது பண்ண போறேன் அப்படின்னு எது சொல்லுவீங்க? சென்னையில் ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை மேடம் எனக்கு வந்துட்டு. ஆக்சுவலாக போய் சென்னையில் உடலெல்லாம் போய் பார்த்த இடம்லாம் பார்த்துட்டு வந்தோம். இன்னொரு 1 month 2 monthsல அங்கே சென்னையில் ஒன்று ஆரம்பிக்கணும். இங்கே திருச்சியில் ஒன்று பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருக்கேன் மேம். இதேமாரி ஹோல்சேல் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு. சூப்பர் சார். நிறைய பேருக்கு நிறைய ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்து என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, என்னோட சூழல் இப்படி இருக்கு, நாங்கள் வந்து திடீர்னு ஒரு ஹை லெவலில் இருந்துட்டு இப்போ திடீர்னு நாங்கள் லோ லெவலில் வந்துட்டோம், அதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்குள்ள இருக்கலாம். ஸோ எந்த துறையிலையும் சாதிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இது இருந்தால் போதும் அப்படின்னு எது சொல்லுவீங்க? மேடம் நம்ம மேலே என்றைக்குமே ஃபெய்த் இருந்தால் போதும் மேடம். தன்னம்பிக்கை தான். என்றைக்குமே நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் போதும். அடுத்தவனை நம்பி நம்ம அவன் பண்ணுவாங்கிறது கிடையாது. என்னோட லைஃப்ல வந்துட்டு நான் பண்ணதை வந்து என் மேலே நம்பிக்கை வச்சதான் மேடம் வந்துட்டு. ஏன்னா நான் ஃபினான்ஷியலாக இந்த ஃபரெக்ஸ் அடிபட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கும் போது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு வந்து எல்லாமே நம்ம அடுத்தடி எடுத்து வச்சாலும் எதுக்குனாலும் அமௌண்ட் தான். உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து அமௌண்ட் தான். நான் ஹோல்சேல் ஆரம்பிக்கும் போது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் எல்லாத்தையும் மீறி என்னால் பண்ண முடியும்னு நினச்சனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன் மேடம். இன்னொன்று வந்துட்டு எங்கள் சிவகாசிலே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ஹோல்சேல்ஸ் இருக்காங்க. 20-30 ஹோல்சேல் தாண்டி நான் வந்து நின்று இந்த மாரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அது நம்பிக்கை தான் மேடம். ஓகே சார். இப்போ வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில எந்த ஒரு பிசினஸ்னு எடுத்தாலும் சரி அல்லது பர்சனல் லைஃப்னு எடுத்தாலும் சரி, நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் நிச்சயமா இருக்கும். ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி வரதுக்கே பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி என்னோட லைஃப்ல என்னால மறக்கவே முடியாத ஸ்ட்ரகிள் இதுதான் அப்படின்னு எது சொல்லுவீங்க? அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? பெரிய நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னா எங்கள் அப்பா தவறுனது தான் எனக்கு வந்துட்டு. ஆனால் எங்கள் அப்பாட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த போல்ட்னஸ் தான் மேடம். எந்த சூழ்நிலையுமே ஒரு தைரியம் இழக்காம, எவ்வளோ பெரிய கிரைசிஸோ எவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் இது வந்தாலுமே அதை வெளியே காமிச்சிக்காம இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பாட்ட நான் நிறையா படிச்சிருக்கேன், தைரியம் படிச்சிருக்கேன், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு படிச்சிருக்கேன். அன்றைக்கி ஒரு சடனாக ஒரு சின்ன இது எடுத்தானே. ஏன்னா அவ்வளோ நான் அப்பாவை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்படிங்கும்போது ஒரு பேக் போனே உடஞ்ச மாதிரி இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து நான் மீள்றதே ரொம்ப பெருசாக தான் இருந்தது. ஆனால் நம்ம என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான். ஏன்னா எங்கள் அப்பாட்ட நான் கற்றுக்கிட்டது என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையில் வச்சு தான் பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பர் சார். இப்போ அப்பாவுடைய நம்பிக்கை, அப்பாவோட தைரியத்தை நீங்க கையில எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு நல்லா லைஃப் போயிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது ஒன்று இடையில வந்துருச்சு அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு பிடிச்சது நம்மளோட விருப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதுல நான் வந்து இதை தொலைச்சிட்டேன், இது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு எதை ஃபீல் பண்ணி நினைவு கூறுவீங்க இந்த டைம்ல? இந்த டைம்ல எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக நான் ரொம்ப ஆசைப்பட்டது கிடையாது மேம். லைஃப் வந்து எனக்கு வந்துட்டு அந்தந்த செகண்ட்ல அனுபவிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். ஃபியூச்சரை பற்றி யோசிச்சுனா பயம்தான் கொடுக்கும். பாஸ்ட்னா ஃபுல்லாமே பெயினாக தான் இருக்கும். இந்த நிமிஷம் கடந்துட்டுமா, ரைட்டு கடவுள் நன்றி சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்து போகிறது தான் எனக்கு பிடிக்குமே தவிர அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை மேம் எனக்கு. ஓகே சார். இப்போ வந்து எங்களோட அதிரைஃபை முன்னாடி நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு பெரிய பிசினஸ் மேன், நிறைய விஷயங்களை கடந்து ஒரு தன்னம்பிக்கை மனிதனா உட்கார்ந்துருக்கீங்க. இந்த தருணத்துல உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? அவங்களுக்குலாம் நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? அதான் அவங்களுக்கு என்ன ஃபீல்டு, அவங்களுக்கு என்ன நேச்சர் வருதோ அதுதான் முத சூஸ் பண்ணுவேன். ஆனால் அது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறது இல்லை தான். வீட்டில் அவங்க அப்பா நீ இதுக்கு போடாமாங்க, அம்மா இதில் போய் செய்யுமாங்க, அவனுக்கு பிடிக்காது அந்த விஷயம், போய் அதில் போய் மாட்டி முடிச்சுட்டு அவனோட ஆசையில்
இவங்க எடுத்து பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்லை அந்த ஃபீல்டில் சாதிக்கல நிறைய பண்ணலாம். நிறைய ஃபீல்டு இருக்கு மேடம், மெடிக்கல் மட்டும் கிடையாது, எவ்வளவோ ஃபீல்ட்ஸ் இருக்கு. பசங்களுக்கு தெரிஞ்சாலும் வீட்டில் தெரிஞ்சாலும் என்னது இந்த வேலைக்கு போகிறா 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடலாம் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஓனாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டே வேற. ஒரு அட்டை பண்ணிட்டாங்கன்னா அதோட வருது மேடம். அந்தந்த ஃபீல்டு, அதாவது இப்போ எனக்கு வந்துட்டு நான் தான் சொல்றேன், நான் எனக்கு எடிட்டியா தெரியல, நான் ஷட்டில் பிளேயர், நான் இதில் ஸ்போர்ட்ஸ்லேயே போயிருந்துருக்கலாம். உடனே நான் இந்த இது ஃபயர் ஒர்க்ஸ் டீல் பண்ணிட்டு இருந்தேன், நானும் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்துக்கலாம். ஆனால் என்னோட தாட் முழுக்க அந்த மெடிக்கல்ங்கும் போது எனக்கு அதில் பிடிச்சதுனால நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன். அதுமாரி அவங்களுக்கு என்ன விஷயம் அதை எடுத்து உறுதியாக எடுத்து பண்ணால் நம்பிக்கை தான் மேடம், என்றைக்குமே நம்பிக்கை தான். நம்மளால அது பண்ண முடியுமா, அடுத்தவன் இது பண்ணுறான் நம்மளால பண்ண முடியும், அந்த இதே கிடையாது. அவன் பண்ணுறத அவன் பண்ணிட்டு போவான், நம்மளுக்குன்னு உள்ள பிஸ்னஸ் நம்மளுக்கு வரதான் போகுது. அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காம இருந்துக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபீல்டில் சாய்ச்சி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே சார், இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில நம்பிக்கை தான் பிசினஸ்க்கு அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை பார்த்த எல்லா நேயர்களுக்குமே கண்டிப்பா ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் ஃபைனலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிரை எஃப்எம் நான் ஏற்கனவே 2-3 லைவ் இது கேட்டிருந்தேன் மேம். இந்த விமன்ஸ்க்கு ஏதோ பண்ணியிருக்குமா, நான் நிறைய அது கேட்டிருந்தேன், 2-3 கேட்டிருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாரி மக்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான நிறைய இதில் பார்க்குறோம், எல்லா எஃப்எம்லேயும் போட்டால் டிவி பாட்டு இதுதான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த இளம் தலைமுறைக்கு வேண்டியது வந்துட்டு இந்த மாரி ஒரு மோட்டிவேட் பண்ணி சாதிச்சவங்களை வச்சு நீங்கள் பேட்டி எடுத்து அதை ஒளிபரப்பி அது 4 பேர் கேட்டு அதில் நம்மளுக்கு மாறினாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மேடம். அது பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.